எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2024 4வது ஆண்டு, தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் 21ஆம் தேதி, ஆனி மாத அமாவாசை திருநாள் நிறைந்த வெள்ளிக்கிழமை நாளன்று வருகிறது. பொதுவாக இந்த ஆனி மாத அமாவாசை வெள்ளிக்கிழமையில் வருகிறது என்பது சிறப்பு. பொதுவாக அமாவாசை என்பது பித்ருக்களின் வழிபாடுகள் செய்வதற்கு மிக முக்கியமான நாள். அன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு கோலம் போடக்கூடாது வீட்டுக்கு முன்னாடி. மற்றபடி பூஜைகளை செய்யலாம். நம்மளுடைய முன்னோர்களுக்கு படசல்களை போட்டு கும்பிட்டு நாம் நம்மளுடைய விருப்பங்களை வேண்டி வணங்கி கொண்டால் நமக்கு அனைத்து விதமான சுகங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. எந்த அளவுக்கு இந்த பித்ரு வழிபாடாகப்பட்டது சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி தெய்வங்களின் வழிபாடும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. குறிப்பா குலதெய்வ வழிபாடு. அமாவாசை தினத்துல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு, அருகில் இருந்ததுன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு 2 அகல் விளக்குகள்ல நெய் ஊத்திட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போட்டு மனசார கும்பிட்டுட்டு வர்றது சிறப்பான பலனினை கொடுக்கும். அமாவாசை நாளில் பித்ரு வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் சேர்ந்து செய்பவர்களினுடைய பித்ரு தோஷம் நீங்கும். பித்ரு தோஷம்னா என்னங்க? நம்மளுடைய முன்னோர்களினுடைய சாபம் தான் பித்ரு தோஷம்னு சொல்றது. ஏதோ ஒரு சாபம், நாம் நம்மளே அறியாமல் ஏதாவது அவர்களுக்கு குறை வச்சிருப்போம், அது சாபமாக வந்துடுது. அதை இந்த பிரார்த்தனை மூலமாக நாம் நீக்கலாம். அதே நேரத்தில் அந்த அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய பித்ரு தர்ப்பண முறைகள்னு சில இருக்கு. அது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காகத்திற்கு சாதம் வைப்பது. நீங்கள் பித்ரு தர்ப்பணம் செய்யறதுக்கு ஆச்சாரியர்களை கூப்பிட்டு முறையாக செய்யணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. முடிஞ்சால் செய்யுங்க, நல்ல விஷயம்தான். முடியாதுங்கிற பட்சத்தில் காலையில் அந்த வடித்த வெள்ளை சாதத்தில் எச்சுப்படாத சாதமாக எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக கருப்பு எள்ளை கலந்துட்டு பிசைஞ்சிட்டு வாழை இலையில் வச்சு நீங்கள் காக்காவுக்கு வச்சிட்டீங்க அப்படின்னா அதை காகம் எடுத்து சொல்லும். அது பித்ரு வழிபாடு செய்த பலனினை பெற்றுத்தரும். பித்ரு தோஷத்தை நீக்க செய்யும். வானுலகில் இருக்கும் முன்னோர்கள் உங்களை வாழ்த்துவார்கள். இது ஒரு முறை. 2வது முறை என்னங்க அப்படின்னா, இப்போ எங்கெங்க அரிசி சாப்பாடு வீட்டில் செய்கிறாங்க, எல்லாம் சப்பாத்தியாக மாறிப்போ. சப்பாத்தி, பூரி, பொங்கல், பிஸ்ஸா, பர்கர் இப்படி ஆகிப்போச்சு. ஸோ நாங்கள் எங்கெங்க வெள்ளை சாதத்துக்கு போகிறதுன்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணலாம், இந்த அமாவாசை தினத்தில் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம நீங்கள் விரதம் இருக்கிற மாதிரி இருந்தால் இருக்கலாம், அல்லது ஒரு நேரமாவது விரதம் இருங்க, காலையில் ஃபுல்லாக சாப்பிடாம. உங்களோட வீட்டுக்கு அருகில் பசுமாடு இருந்ததுன்னா, கன்றோடு இருந்தால் சிறப்பு. இல்லைங்க ஒரு மாடு தான், அதுவும் சிறப்பு தான். அந்த பசுமாட்டுக்கு போயிட்டு வாழைப்பழம் கொடுங்க, வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. அந்த மாடு அதை சாப்பிடும். சிறப்பான பலன் இது. இதில் நம்மளோட ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சகஸ்திரத்துக்கு ஒரு பழம் கொடுப்பாங்க. ஒரு பழம் சகஸ்திரத்துக்கு கொடுத்தம்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதர்களின் பசியை ஆற்றுவதை விட 100 மடங்கு புண்ணியம் விலங்குகளினுடைய பசியை ஆற்றுவது. அதுவும் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் குடியிருக்கிற பசுவினுடைய பசியை நீக்குவது அந்த இறைவன் பரமசிவனினுடைய நேரடி அருளை நம்மளுக்கு பெற்றுத்தரும். ஸோ சும்மா சாஸ்திரத்துக்கு 1-2 கொடுக்காம நல்ல ஒரு 5-6 பழம் 10 பழம் அந்த மாதிரி கொடுக்கறது நல்லது. இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, அன்னைக்குன்னு பார்த்து தான் நிறைய பேர் பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுப்பாங்க. ஸோ நாம் அதிகமாக கொடுத்துட்டோம்னா அந்த மாட்டுக்கு வயிறு சரியில்லாமல் போயிடும். அதனால் உரிமையாளர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சிட்டி சைடெல்லாம், கிராமத்தில் வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கும், நம்ம கொடுத்துக்கலாம். சிட்டி சைடில் அதிகமாக பழத்தை கொடுக்காதீங்க, 1 மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு பழத்தை கொடுத்துட்டு
வேற யாராவது புல்லுக்கட்டோ வைக்கப்போலோ அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. உங்களால் அந்த பசுமாட்டினுடைய பசி ஆற வேண்டும், ஒருவேளையாவது அதனுடைய பசி ஆற வேண்டும். இது நேரடியாக பித்ரு தர்ப்பணம் செய்த பரிபூரண பலனை பெற்றுத்தரும், கோடி மடங்கு பலனை பெற்றுத்தரும். இதுல அமாவாசைனாவே நான் சொல்றது முகூர்த்த நேரங்களை குறிப்பிட்டு சொல்லுவேன். பொதுவா அமாவாசையில நம்ம ஊர் பக்கம் சுபகாரியங்களை செய்யறது இல்லை. ஆனா வட இந்தியா பக்கம் சுபகாரியங்களை அமாவாசை தினத்துல செய்யறாங்க, சிறப்புன்னு சொல்றாங்க. ஏன் அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல நம்ம ஊர்ல அதிகமா சுபகாரியங்கள் செய்யறது இல்லைன்னா, அன்னைக்கு இந்த பித்ரு வழிபாடு செய்யறதுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கும் ஒதுக்கப்பட்ட நாள் அப்படிங்கறதுனால தான் செய்யறது இல்லை. மற்றபடி அது சுப நாட்களே. அமாவாசை பௌர்ணமி என்பது சுப நாட்களே. இந்த அமாவாசை தினத்துல முகூர்த்த நேரங்கள்லாம் வரும். அதுல ஒரு முகூர்த்தம் தான் சோடசக்கலை முகூர்த்தம்னு சொல்லும். சோடசக்கலை, சோடசம் என்ன சார், சொடக்கு போடுறதா சோடசம்னு மாறிடுச்சு. 5 சொடக்கிடும் நேரத்தில் ஒரு அற்புதமான முகூர்த்த நேரம் வரும், அதுதான் சோடசக்கலை நேரம். இது வரக்கூடிய அந்த சமயத்திலே உங்களினுடைய மன ஆசைகளை இறைவனிடத்திலே நினைத்து வேண்டிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அனைத்து விதமான ஆசைகளையும் இறைவன் நிறைவேற்றி கொடுப்பார். என்ன வேணாலும் நினைச்சு இறைவன் கிட்ட வேண்டிக்கலாம். திருமண தடை நீங்கணும், தொழில் அமையணும், எங்க வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வறுமை இருக்கு, வறுமை நீங்கணும், இப்படி எதை நினைச்சு நீங்க வேண்டிக்கிட்டாலும் நிறைவேறும். அந்த முகூர்த்த நேரத்தை கணக்குறதுக்கு ஒரு அளவீடு இருக்கு. சோடசக்கலை நேரத்தை கணக்குறதுக்கு ஒரு அளவீடுன்னு ஒன்று இருக்கு. எப்படின்னு நான் சொல்றேன். அமாவாசை தினத்துல இந்த சோடசக்கலை நேரம் வரும். இந்த திதி எப்பொழுது முடிகிறது என்பதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த அமாவாசை திதி எப்பொழுது முடிகிறதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி பார்த்தா ஆனி மாசம் 22ஆம் தேதி ஜூலை 6வது நாள் சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கே அமாவாசை திதி நிறைவடைகிறது. இது நிறைவடையும் நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்பும் பின்பும் இருக்கிற டைமிங். ஸோ 2 மணி நேரத்தை தான் சோடசக்கலை நேரம்னு சொல்றோம். அப்படி பார்த்தா கரெக்டா குறிச்சுக்கோங்க. ஜூலை மாசம் 6ஆம் தேதி அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் இந்த 2 மணி நேரத்தை சோடசக்கலை நேரமாக கணக்கிடுகிறோம். இந்த 2 மணி நேரத்துல 5 சொடக்கிடும் நேரம், அதாவது 5 நொடிகள்னு சொல்றது. இந்த 5 நொடிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் இடம்பெறலாம். ஆரம்பத்துல இடம்பெறலாம், நடுவுல இடம்பெறலாம், இறுதியில இடம்பெறலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் இடம்பெறலாம். அது இறைவனினுடைய விளையாட்டு. நீங்க கேட்கலாம், எங்க 2 மணி நேரமுமே நாம தியானத்துல ஈடுபடணும்? ஆமா, அந்த 2 மணி நேரமும் பூஜை அறையில அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையில அமர்ந்து கொண்டு, கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்து கொண்டு இறைவனை மனதார வேண்டிட்டு கண்ணை மூடிட்டு, நீங்க தரையில உட்கார இருந்தா ஒரு துணியோ பலகை மீதோ உட்காந்துட்டு முதுகு தண்டை நேரா வச்சுட்டு அந்த 2 மணி நேரமும் உங்களுக்கு என்ன ஆசை நிறைவேற வேண்டுமென நினைக்கிறீர்களோ அந்த ஆசை நிறைவேற வேண்டுமாய் எல்லாம் வல்ல சர்வ சக்தியை வேண்டிக் கொள்ளுங்கள், பிரபஞ்ச ஆற்றலை வேண்டிக் கொள்ளுங்கள், சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளையும் வேண்டிக் கொள்ளுங்கள், மனதார பிரார்த்தியுங்கள், மனதார பிரார்த்தியுங்கள். இப்படி பிரார்த்தித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாலும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அடுத்த அமாவாசை வருவதற்குள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். ஒரு ஆசை தான் நினைக்கணும். குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல ஆசைகளை ஒருமுகப்படுத்த வேண்டும். இந்த உலகத்திலே பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அடைவதற்கும் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு மனிதனால குறிப்பிட்ட விஷயத்தை தான் அடைய முடியும். அப்படி உங்களுக்கு ஒரு மன ஆசையை மட்டும் நினைத்து இந்த வழிபாட்டை செய்யறதுனால அந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும். 2 மணி நேரமும் தொடர்ச்சியா செய்யணும். இடையில ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டுங்க, 1 மணி நேரம் விட்டுட்டுங்க, அரை மணி நேரம் விட்டுட்டுங்கன்னா உங்களுக்கு பலன் அளிக்காது. ஏன்னா எப்பனாலும் இந்த சோடசக்கலையின் அந்த 5 நொடிகள் இடம்பெறும், முகூர்த்த நொடிகள் இடம்பெறும்ங்கிறதுனால அதில் மட்டும் கவனம் வேண்டும். இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இதை பெண்கள் செய்யலாமான்னு கேட்பாங்க. ஆண்கள் செய்யறதுங்கிறது ஓகே, பெண்கள் செய்யலாமான்னு கேட்பாங்க. பெண்கள் தாராளமாக செய்யலாம்.
தாராளமாக செய்யலாம். வீட்டு விளக்கான பெண்களை தவிர மற்ற அனைத்து பேருமே செய்யலாம். கண்டிப்பாக பலனினை உண்டு. அதே மாதிரி வயசானவங்கெல்லாம் தரையில் உட்கார முடியாதுமாங்க, அவங்க சேர் போட்டுட்டு அழகாக உட்காந்தே செய்யலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளிச்சு முடிச்சுட்டு ஆச்சாரமாக உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் இதற்கு தேவை. மனசு சுத்தம், உடம்பு சுத்தம் தேவை. செய்யுங்க, சிறப்பான பலன் உண்டு. அதே மாதிரி இந்த சோடசக்கலை நேரத்தை வட இந்தியர்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆச்சரியம் அடைஞ்சு இதை ரகசியமாகவே வச்சுருப்பாங்க. ரொம்ப ரகசியமாக வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. அனுபவ ரீதியாக பார்த்ததுண்டு. அது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இப்போது பல பேருக்கு இது தெரியப்படுத்தி செஞ்சு அருமையான பலனை பெற்றுட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மைத்ரேய முகூர்த்தம்னு ஒரு முகூர்த்தம் வரும் கடன்கள் அடைவதற்கு. அதுவும் வடநாட்டில் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுவும் இப்போது அப்படியே நம்ம ஊர் பக்கம் இப்போ நம்ம பக்கம் நிறைய பேர் அந்த மைத்ரேய முகூர்த்த நாளில் கடனை திருப்பி கொடுத்து கடன் இல்லாத சுபமான சுகமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஏன்னா அந்த முகூர்த்த டைமிங் இது எல்லாமே சில சுவடிகள் ஏடுகளில் இருக்கக்கூடிய ஒன்று. அது ஒருத்தருக்கு கிடைச்சிச்சின்னா தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு அனைவருக்கும் சொல்கிறதில்ல, தனக்கு மட்டும் பயன்படணும்னு வச்சுக்கிறாங்க. அதில் தான் பிரச்சனை வருது. இப்போ நம்ம சேனல் மூலமாக தான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட தகவலின்படி செயலாற்றுங்கள். அந்த சோடசக்கரை நேரத்தை தவறவிடாதீங்க, பயன்படுத்துங்க, பலனினை அடையுங்க. மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.